بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் சூரத்துல் அஸ்ர் உடைய விளக்கத்தை பார்ப்போம். முதலாவதாக சூராவுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம். இந்த சூராவுடைய பெயர் சூரத்துல் அஸ்ர். இன்னும் சில இமாம்கள் சூரத்து வல் அஸ்ர் என்றும் இதுக்கு பேர் இருக்கிறது. அந்த வாவை சேர்த்தும் இது சூராவுக்கு சொல்லுவார்கள். சூரத்துல் அஸ்ர் என்றும் சொல்லப்படும், சூரத்து வல் அஸ்ர் என்றும் சொல்லப்படும். இது தவிர்த்து வேற எந்த பெயரும் இல்லை என்பதாக மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து இந்த சூரா மக்கியா என்பதில் இஜ்மா இவரும் ஒன்றுபட்ட கருத்திலே இருக்கிறார்கள். இது அதிகமான உலமாக்களுடைய நிலைப்பாடு என்பதாக இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா, புஹையான், முஹம்மது ஷௌகானி ரஹிமஹுல்லா அவர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க. என்றிருந்தாலும் ஒரு அரிதான சில கருத்துக்கள் இது மதனியைச் சேர்ந்த சூரா என்றும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ஹைர், அது யாரு சொன்னது என்று அறியப்படவில்லை. உலமாக்கள் சொல்லியிருக்கிறதாக கிதாபுகளிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த சூறாவுடைய உள்ளடக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், இந்த சூறா மிக முக்கியமான பிரதான ஒரு தலைப்பை உள்ளடக்கிய ஒரு சூறா. மனிதன் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை 2 வரிகளில் கற்றுத்தரக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சூறாவாக இந்த சூறா கருதப்படுகிறது. இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா மனிதன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த காலம் முதல் வரை இருக்கிற காலம், கடைசி மனிதர் வரை உள்ள மனிதர் முழுமையாக உள்ளடக்கி சொல்லுகிறான். அல்லாஹ் அனைவருமே நஷ்டத்திலே, அழிவிலே இருக்கிறார்கள். அதிலே அந்த சொல்லிவிட்டு அதிலே இருந்து அல்லாஹ் தஆலா சாலிஹான ஈமானோடு நல்லமல்கள் செஞ்சு, மற்றவங்களுக்கும் நலவுகளை நாடி, மற்றவங்களுக்கும் தஅவத் செய்து, அவர்களையும் நல்ல வழியில் அழைத்து, அதிலே ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது பொறுமையாக இருந்தவர்களை அல்லாஹ் தஆலா வேறவாக்கி அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுதான் இந்த சூறாவுடைய சுருக்கம். சூறாவுடைய சுருக்கம். பொழுதோ இந்த சூறாவுடைய ஒரு வசனத்தையும் நாம் அணுகுவோம். வல் அஸ்ர், முதலாவது வசனம் என்ன? வல் அஸ்ர். வல் அஸ்ர் என்ற அர்த்தம் காலத்தின் மீது சத்தியமாக. வல் அஸ்ர் என்றால் காலத்தின் மீது சத்தியமாக என்பது இதனுடைய அர்த்தம். இந்த அஸ்ர் என்பதற்கு உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அஸ்ர் என்பதற்கு 3 கருத்துக்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது காலத்தை குறிக்கும். காலம். இந்த அர்த்தத்தை அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் பின் அஸ்லம், அதே போல ஃபர்ரா பின் குதைபா ரஹிமஹுல்லா இவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்வதற்கான அதுக்கான காரணம் என்னவென்றால், அதாவது இந்த காலம் என்ற அர்த்தத்தை கொடுப்பதற்கான அந்த காரணம், அல்லாஹ் தஆலா மனிதர்கள் இரவு பகல் மாறி வருவதை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அது ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு காட்சி, ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதனை விட்டு விரண்டு யாருக்கு ஓட முடியாது. அதை பயன்படுத்தி கொண்டால் அவன் தப்பி விடுவான், அல்லது அது அந்த நேரம் அவனை வீணாக கடந்து விட்டு செல்லும். எனவே அதனை அவன் தப்பி விடுவான். எனவே அவன் நஷ்டவாளியாக மாறுவான். எனவே அதனால்தான்
அந்த காலம் என்ற விளக்கத்தை அங்கே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதா சொல்றாங்க. இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், ஆஹ் லொஹர் நேரத்துல இருந்து, லொஹருடைய நேரம் தொடக்கம் மகரிபுடைய நேரம், அதாவது சூரியன் மறையும் வரை உள்ள நேரம், மாலை நேரம், மாலை நேரத்துக்கும் அசுர் என்று சொல்லப்படும். நம்ம அசர் டைம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாலை நேரம், மாலை நேரத்துக்கு சொல்லப்படுது. இந்த கருத்தை ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா, இமாம் கதாதா போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது கருத்து இங்கே சொல்லப்பட்டது இமாம் முகாத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, இந்த அஸ்ர் என்பது இது சலாத்துல் அஸ்ரை குறிக்கும், அசர் தொழுகை மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்கிறான் என்பதாக சொல்லுறாங்க. ஆனால் இமாம் ஃபர்ரா, இப்னு குதைபா, இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், இமாம் சஅதி, இது போன்ற பல அறிஞர்கள் சொல்கிறார்கள், காலம் என்று வைத்துவிட்டால் இந்த அனைத்துமே அது உள்ளடக்கிக் கொள்ளும். தொழுகை சலாத்துல் அஸ்ரையும் உள்ளடக்கிக் கொள்ளும், மாலை நேரத்தையும் உள்ளடக்கிக் கொள்ளும். எனவே இது முழு காலமும் என்ற கருத்தை கொடுப்பது மிகவும் ஏற்றமானது, சிறந்தது, இதுவே சரியான கருத்து என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. எனவே எனவே காலத்துடைய பெருமதியை இங்கே அல்லாஹ் தாலா தெளிவுபடுத்துகிறார். காலத்துடைய பெருமதியை அல்லாஹ் தாலா ஒரு விடத்தின் மீது சத்தியம் செய்வதாக இருந்தால் அது சாதாரண விடயமாக இருக்க முடியாது, அது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்க முடியாது. அது ஒரு அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, அதுக்கு அல்லாஹ்விடம் ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அது ஒரு பெருமதி வாய்ந்த ஒன்றாக, ஒரு வஸ்துவாக இருக்கும். அதில் தான் அல்லாஹ் தாலா சத்தியம் செய்வான். அடியார்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அல்லாஹ் அல்லாத ஒருவர் மீதோ ஏதாவது ஒரு பொருளின் மீதோ சத்தியம் செய்வதற்கு. அது ஹராம், கூடாது, அது ஷிர்க், இணை வைப்பாக மாறிவிடும். அல்லாஹ் மீது மாத்திரம்தான் அடியார்களுக்கு சத்தியம் செய்யலாம். எனவே அல்லாவுக்கு அவன் நினைத்ததின் மீது சத்தியம் செய்வான். அல்லாஹ் தாலா பல, பின்னால் படிப்போம் இன்ஷா அல்லாஹ், பல வஸ்துகளின் மீது அல்லாஹ் தாலா சத்தியம் செய்திருக்கிறான் அதனுடைய பெருமதியை எடுத்து காட்டுவதற்கு. இந்த சூறாவிலே அல்லாஹ் தாலா சூரா அல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹ் தாலா சத்தியம் பண்ணி சொல்கிறான். இந்த காலம் என்பது அவ்வளவு பெருமதியானது. அது தப்பி போய்விட்டா அதுக்கு பகரமாக எங்களுக்கு அதை எடுக்க முடியாது, எந்தொன்றும் செய்ய முடியாது, எந்தொன்றையும் நமக்கு செய்ய முடியாது. முன்னைய சலஃபுகள், இமாம்கள் இதனை விளங்கி இருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் முழுமையாக அவருடைய அனைத்து நேரங்களையும் முழுமையாகவே இந்த பின்னால் வரக்கூடிய அல்லாஹ் தாலா இந்த சூறாவிலே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், ஒவ்வொரு மனிதனும், இன்னல் இன்சான் என்றது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும், யாரும் அதிலிருந்து விதிவிலக்காக முடியாது, லஃபி ஹுஸ்ர், அழிவிலே இருக்கிறார்கள், நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு பின்னால் விதிவிலக்கு பண்ணுகிறான். சிலரை வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அது யாரு தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு எதையெல்லாம் ஈமான் கொள்வதை வாஜிபாக்கி இருக்கிறானோ, நம்ப வேண்டும், அதிலே சந்தேகப்படக்கூடாது, இதனை நம்பினால்தான் அவன் ஒரு முஃமின், அவன் ஒரு முஸ்லீம் என்று அல்லாஹ் தாலா வாஜிபாக்கி இருக்கிறானோ அவ் அனைத்தையுமே ஈமான் கொள்வதற்குள்ள உள்ளடங்கும். எனவே எங்களுக்கு தெரியும், நீண்ட ஒரு ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது.
அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டார்கள். அதிலே ஒரு கேள்விதான், அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள், ஈமான் எதனை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் அளித்தாங்க? நாங்க எல்லாம் சின்ன வயசுல பாடமாக்கியிருப்போம், முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான செய்தி. அன் துஅ்மின பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ துஅ்மின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. எல்லாருமே பாடமாக்கி இருக்கிறோம், மனப்பாடமாக்கி இருக்கிறோம். முழுமையாக அல்லாஹுடைய நாமங்கள், அல்லாஹ் இருக்கின்ற தன்மைகள், அல்லாஹ் ஒன்று இருக்கிறான், முழுமை அல்லாஹ் தான் அனைத்தையுமே செய்கிறான் என்ற முழு நம்பிக்கையும் ஒரு அடியான் ஈமான் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா படைத்த இந்த மலாய்க்காமார்கள், அவர்களுக்கு இருக்கிற அந்த வேலைகள், அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகள், இவை அனைத்தையும் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். குதுபிஹி, அல்லாஹு தாலா இறக்கி வைத்த வானலாவிய வேதங்கள் அனைத்தையுமே ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்விடம் பொறுத்தில் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான். ஒரு சூலிகி, அதனை ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹு தாலா தூதுவர்களை அனுப்பி வைத்தான், நபிமார்களை அனுப்பி வைத்தான், நபிமார்களை அனுப்பி வைத்தான். குர்ஆன்ல சூரத்து அல் பக்ராவிலே 177வது வசனம், வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். அங்கே நபியீன் என்ற வார்த்தை வருகிறது. நபிமார்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. அது மாத்திரம் வல் யௌமில் ஆகிர், நிச்சயமாக இது அற்பமான வாழ்வு, துன்யாவுடைய வாழ்க்கை என்பது அது குறுகிய காலத்தில் முடிவடைந்து விடும். நிரந்தரமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அங்கே சுவர்க்கம் இருக்கிறது, அங்கே நரகம் இருக்கிறது. ஒரு அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்வை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நிச்சயம் அந்த நாளுக்கு நாம் சென்றுதான் ஆகுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை கொள்வதை கட்டாயம் கடமையாக்கி இருக்கிறான். வாழ்கின்ற பொழுது நடக்கின்ற நல்ல காரியங்களாக இருக்கலாம், மனதுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, கவலை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட விடயங்களாக கூட இருந்தாலும் அதை என்ன ஈமான் கொள்ள வேண்டும்? இது எனது விதி, இது கதர் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் தஆலா வாஜிபாக்குகிறான். எனவே இது முதலாவது ஈமான். ஈமான். இரண்டாவது என்ன? வஅமிலுஸ் ஸாலிஹாத், நற்கர்மங்களை செய்தவர்கள். ஈமானோடு, அடிப்படை ஈமான், அதன் பின்னால் அந்த ஈமானோடு அவர்கள் உடலில் இருந்து, உறுப்புகள்ல இருந்து நல்ல கர்மங்கள் வெளியாகும், நற்கர்மங்கள் வெளியாகும். அதுக்கு சாலிஹான அமால் என்று நாங்கள் சொல்வோம். அல்லாஹ் தஆலா எதனை செய்தால் புரிந்து கொள்வானோ அப்படியான காரியங்களை செய்வது, அல்லாஹ் தஆலா எதனை செய்ய சொல்லுகிறான், செய்ய சொல்லி இருக்கிறானோ அவைகளை செய்வது, எதனை விட்டு விலகச் சொல்லி இருக்கிறான் அதை விட்டு விலகிக் கொள்வது. அது எப்படி செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும், அது எப்பொழுது ஒரு அமல் சாலியாக மாறும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் அங்கே இருக்கிறது. ஒரு அமல் அது சாலிஹானதாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆக வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் அதுக்கு இருக்கிறது. ஒன்று, செய்யப்படக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே இருக்க வேண்டும், அதுதான் ஈமான். சரியான முறையில் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தால் நிச்சயமாக அவன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்காண்டி மாத்திரம் இருக்கும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறைப்படி செய்ய வேண்டும். எங்களுடைய ஹவாவுக்கு நாங்கள் ஆசைப்பட்டது போன்றோம் நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செய்ய முடியாது, நாங்கள் கற்பனை செய்து முடியாது. குர்ஆனிலே, ஹதீஸிலே சொல்லப்பட்ட, உறுதியாக்கப்பட்ட விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அடிப்படை ஒரு அமலை சாலிஹானதாக ஆக்கும். அல்லது ஒருவர் தொழுகிறார், அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழவில்லை என்றால் அது வெறும் எக்ஸசைஸாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, அதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையை கொடுப்பான். ஹராம், அப்படி தொழுவது ஹராம். அது ஒரு பாவ காரியமாக மாறிவிடும். ஒருவர் உது எடுத்தா எப்படியோ உது எடுக்கிறாரு, அது சும்மா பொடி வாஷாகத்தான் மாறிவிடும். அதோடைய இபாதத்தாக, ஒரு அமல் சாலியாக மாற மாட்டாது. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பின்பற்றப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். எல்லா அமலுக்கும் உரியது, எல்லா அமலுக்கும் உரியது.
எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி. மூன்றாவது விடயம் வதவாசவ் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வது, வசியத்து செய்து கொள்வது. வதவாசவ் பில் ஹக், குர்ஆனிலே இருக்கின்ற விடயங்கள், ஹதீஸிலே இருக்கின்ற விடயங்கள், நலவுகளை ஏவி கெடுதிகளை விட்டும் தடுத்து ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்னல்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுவோம். அப்பொழுது வதவாசவ் பில் ஹக்கி வதவாசவ் பிஸ் ஸபர், வதவாசவ் பிஸ் ஸபர், பொறுமையை ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்ய வேண்டும். வசியத் செய்யும், பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த நேரங்களை இதிலே பயன்படுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சுருக்கமான நேரத்தினை சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இங்கே பொறுமைங்கிறது ஒரு விடய கஷ்டம் வருகின்ற பொழுதோ அப்படியே பொறுமையாக இருக்கிறது மாத்திரம் அல்ல. பொறுமை என்கிறது விவாதத்திலே பொறுமையாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு தொழுகிறார், அவர் நிதானமாக தொழுவதற்கும் நிதானமாக ஓதுவதற்கும் நிதானமாக ருக்கு செய்வதற்கும் எல்லா அஸ்கார்களும் எல்லா துஆக்களையும் மோதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து நிதானமாக தொழுவதற்கு ஒரு பொறுமை தேவை. நிதானமாக உதுவெடுப்பதற்கு, தூரமாக ஒரு மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு, அதே மாதிரி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், அதான் சொல்லுது, தொழுவதற்கு முன்னோக்குகிறோம், இந்த நேரத்தில் வேலையை விடுவதற்கு அனைத்துக்கும் பொறுமை தேவை. இது முதலாவது, இபாதத்தில் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல், பாவம் செய்யாமல் பொறுமையாக இருப்பது. கண்ணுக்கு முன்னால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த பொய்யை சொன்னால் எனக்கு இத்தனை லட்சம் கிடைக்கும், இப்படி ஏமாற்றினால் இப்படி எனக்கு கிடைக்கும், ஒரு ஒரு இப்படி நடந்து கொண்டால் நான் இந்த இடத்தில் நான் ஃபேமஸாக மாறிடுவேன். இப்படி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை விட்டும் பாவகாரியங்களை விட்டு விலகுவதற்கு பொறுமை தேவை. அந்த அடிப்படை பொறுமை, அதுவும் பொறுமையை சேரும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விதி, எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தது, அதிலே மனக்கசப்பான விடயங்கள், மனசுக்கு கஷ்டமான கவலைகள் வரக்கூடும். இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது. இப்படி பொறுமை மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும், மூன்று விடயங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கும். எனவே ஒரு நானும் இதனை சுருக்கமாகத்தான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இது பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஏதோ ஒரு இந்த அர்த்தங்களை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக முன்வைக்கிறேன். எனவே முதலாவது நாம் புரிய வேண்டியது என்னவென்றால், முதலாவது ஒரு மனிதன் புரிய வேண்டும் காலத்தின் பெருமதி, நேரத்தின் பெருமதி. இது ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொண்டார் என்றால் அவர் நேரங்களை வீணடிக்க மாட்டார், அவருடைய நேரம் வீணாக மாட்டாது. சரியான முறையில் அவர் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். நேரத்துடைய பெருமதி தெரியாத பட்சத்தில் தான் வாழ்க்கையை, நேரத்தை அநியாயமாக்கி விடுவார். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நொடிக்கும் அங்கே கேள்வி கேட்பான். காலத்தை நிறுத்த முடியாது, அது சென்று கொண்டே இருக்கும். நாங்க தான் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நிலைப்பாடை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சில சலஃபுகள் சொல்லுவார்கள், இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தஃப்சீரிலே, இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் முதுஹிஷ் என்ற கிதாபிலே
எழுதியிருக்கிறார்கள். அதாவது சில முன்னோர்கள் சொல்லுவார்கள், தஅல்லம்து மஅனா சூரத்தில் அஸ்ர் மின் பாஇ ஸல்ஜ். நான் வந்து சூரத்துல் அஸ்ருடைய அர்த்தத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால், இந்த ஐஸ் விற்கக்கூடியவர் இருக்கிறாரே, ஐஸ், இவரிடமிருந்து நான் பழகிக்கொண்டேன். அந்த கூலா கரைஞ்சிடும், அது நிக்காது, எப்பவும் கரைஞ்சு போயிட்டு இருக்கும். அதை விக்கிறவரு சத்தம் போட்டு சொல்லுவாராம், இர்ஹமு மையதூபு ரஅசுமாலிஹி, இர்ஹமு மையதூபு ரஅசுமாலிஹி என்று. ஐஸ் விற்கிறாள், அது கரைய முன்ன வித்துடணும். அது கரைஞ்சிட்டுன்னா விற்கலாது, ஏன்னா அதுதான் அவரோட முதல், அவரோட கேபிட்டல் என்ன அதுதான். உதாரணமாக ஒருத்தருக்கிட்ட 50,000 கேபிட்டல் இருந்தா அது செலவழிஞ்சு பெய்த்துட்டு என்று இருந்தா எந்த ஒரு லாபமும் இல்லாம அதுல அதுதான் நஷ்டவாளி. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு கேபிட்டலா என்ன தந்திருக்கிறான்? காலத்தை தந்திருக்கிறான், வாழ்க்கையை தந்திருக்கிறான். எனவே அதுல எதையும் நாம் சம்பாதிக்காம கடந்து போய்விட்டால் அவர்தான் நஷ்டவாளி என்று சொல்லுவாங்க. அழகான ஒரு புத்தகம் இருக்குது, கீமத்து ஸமன், இந்த உலமா அப்துல் ஃபத்தாஹ் அபூ குத்தா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய புத்தகம் ஆங்கிலத்தின் மீது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நேரம் இருந்தா கட்டாயம் எடுத்து வாசிங்க. முன்னுள்ள சலஃபுகள் வந்து எப்படி நேரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க, எப்படி நான் என்னுடைய நேரத்தை கழிக்கணும் என்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு அதுல வழிகாட்டல் செய்யப்படும். ஆமிர் பின் அப்துல் கைஸ் இவர் ஒரு தாபிஈன், ஒரு பற்றற்ற ஒரு நல்ல ஒரு மனிதர். இவரை பற்றி ஒரு செய்தி வருகிறது. இவரிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார்கள், வெறும் ஜாஹித், பற்றவர், மிச்சம் யாரோடையும் பேசிட்டு இருக்க மாட்டாரு. ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்னோட வந்து கொஞ்சம் பேசுங்களே, என்னோட வந்து கொஞ்சம் பேசுங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சூரியனை நிறுத்து, அப்ப நான் அவனோட பேசுறேன் சொன்னாரு. காலம்ங்கிறது அது ஓடிக்கொண்டே இருக்குது, அது நிக்குது இல்ல, போனா திரும்ப வருது இல்ல, அது ஒரு நஷ்டம், பெரும் நஷ்டம். அதுக்கு எனக்கு அது போனதுக்கு பின்னால் அதுக்கு பகரமாக எதுவும் எனக்கு செய்ய முடியாது. எனக்கு நிறைய சாலிஹான அமல் செய்ய வேண்டி இருக்குது. என்னுடைய நேரம் முழுமையாக நான் அமல்களை தர்த்தீப் செய்து வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அந்த நேரத்தை நான் வேற எதுலையும் கழிச்சிட்டா, அவனோட பேசிட்டா அந்த நேரம் என்னுடைய அந்த அமல் தப்பி போயிடும் என்பதாக சொல்லுவாங்க. அல்லாஹ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் எனக்கு கை சேதம் எதிலே என்றா, அவர்கள் அதிகமாக குர்ஆனோடையே இருந்தவர், குர்ஆனோடையே இருந்தவர். அவர் சொல்லுவாரு, என்னுடைய என்னுடைய கை சேதம், என்னுடைய கவலை எதிலே என்றா, ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போகுது, அல்லது ஒரு சிறிய நேரம் என்னை விட்டு கடந்து போகுது. ஆனா அது என்னுடைய நேரம், அது அது என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு நேரம், அது கடந்து போகுது. அப்ப என்னுடைய வாழ்க்கை குறைவாகுது, என் வாழ்க்கை குறைஞ்சிட்டு போகுது. ஆனா அதுல எந்த ஒரு அமலும் கூட இல்லை, எந்த ஒரு அமலும் அதுல நடக்க இல்லை. இதுதான் என்னுடைய ஆகப்பெரிய கவலை, கை சேதம் என்பதாக அவங்க சொல்லுவாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொல்லுவார்கள், இன்னல் லைல வன் நஹார யஅமலானி ஃபீக் ஃபஅமல் ஃபீஹிமா. இந்த இரவு, இந்த பகல், அதாவது இந்த காலம் இருக்கிறதே, இது உன்னிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது அதனுடைய நேரத்துக்கு வருது, அது அதனுடைய நேரத்துக்கு செல்லுது, அது மாறி மாறி அதனுடைய வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. எனவே ஃபஅமல் ஃபீஹிமா, அந்த நேரத்தில் நீ வேலை செய்து கொள், உன்னது வேலையா நல்ல அமல்களை செய்து கொள் என்பதாக சொல்லுவார்கள். இமாம் அல் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இப்ன ஆதம் இன்னமா அன்த ஐயாம், நீ பல நாட்கள், நீ என்பவன் பல நாட்கள்,
فإذا ذهب يوم ذهب بعضك. ஒரு நாள் கடந்து சென்று விட்டால் உனது சிலது அப்படியே கரைந்து சென்று விடும், கடந்து சென்று விடும். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்னொரு விடயத்தை சொல்வார்கள். அவர்கள் சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள். அதரக்து அக்வாமன் கானு அலா அவ்காத்திஹிம் அஷத்த மின்கும் ஹிர்சன் அலா தராஹிமிக்கும் வ தனானிக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த தங்க காசி, இந்த வெள்ளி காசிகள் இருக்குது, இதுல ஆர்வம் காட்டுறதை விட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் நேரங்கள் அதிகம் ஆர்வம் செலுத்துவாங்க, நேரங்களை அப்படி தர்த்தீப் செய்வாங்க, அத பிரயோஜனமான விடயங்கள்ல ஈடுபடுத்த முழுக்க முழுக்க முயற்சி செய்வார்கள் என்பதாக சொல்லுவாங்க. இது போல முன்னா உள்ள சலப்புகள் கூடுதலாக அதிகமாக நேரங்களை பாதுகாக்கின்ற விடயத்தில், நேரங்களை பிரயோஜனமான விடயங்களில் பயன்படுத்துகின்ற விடயத்திலே அவர்கள் நேரங்களை கழித்திருக்கிறார்கள், நேரங்களை கழித்திருக்கிறார்கள். இப்ராஹிம் ஜுர்ராஹ் அல்ல, இவர்கள் கூஃபாவை சேர்ந்தவர்கள், பின்னால் மிஸ்ருக்கு சென்றார்கள். அவர்களுடைய மாணவன், அதாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அபு யூசுப் அவர்கள், அபு யூசுப் அல்ல, அபு சைஃப் ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர் நோயாளியாகிவிட்டார். இப்ப இப்ராஹிம் அவர் அங்கே நோய் விசாரிக்கிறதுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் மயக்கம் அடைந்திருக்கிறார், மயக்கமுற்றிருக்கிறார். பின்னர் சற்று அப்படி எழுந்த பொழுது முன்னால் நின்று கொண்டிருந்த இந்த இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிம் மா தகூலு ஃபீ மஸ்அலா, இஸ்லாத்துல இந்த மஸ்அலால நீ என்ன சொல்லுறாய்? மார்க்கத்துடைய விஷயம் ஏதோ ஒரு மசாலாவை சொல்லுவார்களா, இதுல உன்னுடைய கருத்து என்ன, இதுக்கான தீர்வு என்ன? இவர்கள் கேட்பார்கள், இந்த நிலைமையிலையுமா நீங்க இதை பேசுறீங்க? சொன்னார்கள், வலா பஅஸ பிதாலிக், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நதருஸ் லஅல்லஹு யன்ஜூ பிஹி நாஜி, ஏதோ எங்களுக்கு பயனளிக்க கூடும், எங்களை இதை விட்டும், நோயை விட்டும் பாதுகாக்க கூடும், எங்களை வெற்றியாளராக மாற்றும், படித்துக் கொள்வோம் என்று சொல்வார்கள். அந்த அந்த மயக்கமாக இருந்துட்டு எலும்பின உடனே அந்த நேரத்தில் திரும்ப மயங்க முன்னால் ஏதோ ஒன்றை பிரயோஜனமாக கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்வார்களா. அதிலே தொடராக அப்துல் ஃபத்தா அபு குத்தா ரஹிமுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள். அவர் அப்படியே எழும்பி சொன்னார்கள், ஐயா இப்ராஹிம், ஐயம் அஃதல் ஃபி ரம்யில் ஜிமார், அதாவது ஹஜ்ஜிலே கல் எரிகின்ற அந்த இடத்திலே எப்படி எறிவது அது சிறந்தது? அதாவது நடந்து கொண்டு எறிவதா சிறந்தது, அல்லது ஏதாவது வாகனத்திலே ஏறி சென்று கொண்டு எறிவதா சிறந்தது? அந்த காலத்திலே இந்த குதிரையிலையும் ஒட்டகங்கள்லையும் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்ப அவர் சொல்றார், நான் பதிலளித்தேன், ஏறிக்கொண்டு ஏதோ ஒரு வாகனத்திலே சென்று கொண்டு எறிவதுதான் சிறந்தது என்று சொல்லவும் நீ தவறாக சொல்லிவிட்டீர். திரும்ப நான் சொன்னேன், அப்ப நடந்து கொண்டு எறிவது சிறந்தது. திரும்ப சொன்னார்கள், நீ தவறிழைத்து விட்டீர். நான் சொன்னேன், அப்ப நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை பொருந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். யாரு துஆவுக்காகவே அந்த இடத்தில் நின்று எரிவதற்கு முன் வந்தால் அவர் நடந்த வண்ணம் எரியட்டும். யார் அந்த இடத்தில் துஆவுக்காக வேண்டி நிற்பதற்கு நேரம் கிடையாது, அவரை எரிந்துவிட்டு அவசரமா செல்ல வேண்டும் என்றிருந்தால் அவர் அவருடைய வாகனத்திலே ஏறி சென்று கொண்டு எரிந்து விட்டு செல்லட்டும். நான் பின்னால் அதை சொல்லி முடிந்ததும் அவரிடம் யாரோ வந்தார்கள். எனவே நான் சற்று விலகி அவருடைய கதவுடைய இடத்துக்கு போகும்பொழுது ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன், அவர் மரணித்து விட்டார் என்று. ஏன்னா அதனுடைய நேரம் வீணாகி விடக்கூடாது, வீண் பேச்சுகளில் பேசிவிடக் கூடாது. ஏதோ அந்த கட்டத்தில் பெரும் அமல்கள் செய்ய முடியாது. எனவே பிரயோஜனமான விடயங்களை பேசுவோம், கதைப்போம் என்ற
அந்த சிந்தனையில் அவர்கள் இப்படி நேரத்தை கழித்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமானது என்னவென்றால் நேரத்துடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரத்துடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். பைதா ஃபரக்த ஃபன்சப், இதா ஃபரக்த ஃபன்சப். நீங்கள் ஓய்வாகிவிட்டால் அடுத்தது சும்மா ஃப்ரீயாக இருக்கிறதல்ல. ஓய்வு கிடைத்து விட்டால் அடுத்தது என்ன செய்யணும்? நேரம் என்ன செய்யணும்? அடுத்த இபாதத்துக்கு நீங்க நகர்ந்து செல்லணும். அது ஒரு தொழுகையாக, நஃபிலான தொழுகையாக இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், அல்லது அடுத்த விட நீங்க திட்டம் போடணும். அந்த இடத்துல அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்ங்கிறது. இந்த ஓய்வு நேரம்ங்கிறது தான் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் வருவான். நாங்க சூரத்துன் நாஸ் படிக்கின்ற பொழுது ஒரு விடயம் பார்த்தோம். ஷைத்தான் எப்ப ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போடுவான் என்றால், அவன் எப்பொழுது மறதியாக ஓய்வாக இருப்பானோ அப்பொழுதுதான் ஷைத்தான் அவனுக்கு கவலையை ஊட்டக்கூடிய சில விடயங்களை போடுவான். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பின்னால் அதை முடிவெடுத்து செய்வான். அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக அது மாறிடும். ஷைத்தானை வழிகெடுக்க முயற்சிப்பது அந்த நேரத்தில் தான். எனவே உள்ளம்ங்கிறது அது எப்பொழுதுமே அல்லாஹுடைய ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும். அது எந்த வேலையை செய்தாலும் சரி. ஒரு கிடைச்சிட்டா, ஃப்ரீ ஆயிட்டா, அது கட்டமாக நம்ம யோசிக்கணும். என்னுடைய கல்பு அது ஓய்வு இல்லை, அது ஓய்வு கிடையாது. அது எப்பொழுதுமே அது கோய்வு என்ன என்றால், அதுக்கு நிம்மதி எப்ப வந்தால் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இன்று நிம்மதியை தேடி தேடி எங்க போறோம்? ஒரு பார்க்குக்கு, அல்லது ஒரு சுற்றுலா வெளிநாட்டுக்கு, அல்லது விளையாட்டு மைதானங்களுக்கு. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு வருவோமே, இப்ப நிறைய வேலை செஞ்சு நிறைய டென்ஷன் கொஞ்சம் களையட்டுமே என்று போறோம். அங்க நிம்மதி இல்ல. அங்க போனா இன்னொரு பிரச்சனை தான் வரும். நீங்க அப்படி ஒரு ஓய்வை தேடி போனீங்கடா, இன்னும் செய்தா இன்னும் விளையாடுவான். அதுல நிம்மதி இல்ல. அதுல இருக்கக்கூடிய அந்த இன்பத்துல நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அந்த அந்த இன்பம் அது முடியும் பொழுதோ அதுக்கு பின்னால் ஒரு கவலை வரும். அதுக்கு பின்னால ஐயோ திரும்ப அந்த வேலைக்கு போறனே, எல்லாம் முடிஞ்சு அது திரும்ப அது அது ஒரு தற்காலிகமானது. நிரந்தரமான நிம்மதி தேவையா? கல்வி எப்போதுமே அமைதி பெற்ற நிலையில் இருக்கணுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ர் தான், அல்லாஹ்வுடைய திக்ர் தான். அதிலே சிறந்ததுதான் அல் குர்ஆன். நீங்க அல் குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல் குர்ஆனை விளங்கி ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிகமா காலை மாலை திக்ருகளை செய்யுங்க. தொழுகைக்கு பின்னால் உள்ள அத்கார்களை செய்யுங்க. எப்பொழுதுமே இஸ்திக்ஃபார் உங்களோட நாவல நினைத்து இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய பேர் நினைத்து இருக்கட்டும். இது நிச்சயமா கல்புக்கு அமைதியை தரும். இது ஒரு ஈமான் கொண்டதுக்கான அடையாளம். இது ஒரு சாலிஹான அமல். இந்த விடயத்தை உங்களோட மாத்திரம் முடிச்சு கொள்ளாம பிறருக்கும் சொல்லுங்க. வீட்டுல உள்ள பொறுப்புதாரிகள், தாய் தந்தைகள், அவங்க பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருங்க. அது நேரம் சிரமங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை கழியணும். இதான் இல்லல்லதி நாம ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள் செய்து ஒத்தவாசோ பில் ஹக், மற்றவங்களுக்கும் அந்த சத்தியத்தை சொல்லி ஒத்தவாசோ பில் சபர், அந்த பொறுமையை கொண்டு மற்றவங்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள்வானாக. இப்ப நம்ம ஸ்லைடுக்கு போவோம். சொல்லப்படாத பல விடயங்கள் சில அதுல போடப்பட்டிருக்கும், அதை வாசிப்போம். அந்த புக்கோட பேரை கேட்டிருக்கிறீங்க இங்கிலீஷ்ல. நான் அந்த புக்கோட பேரை அனுப்பி விட்டுறேன், சில குரூப்ல போட்டு விட்டுறேன். ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹ். இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் வந்து இதுல 3 வசனங்கள் இருக்குது. பேரோட பொருள் சம்பந்தமாக போடப்பட்டிருக்குது பாருங்க. இந்த சூரா அல் அஸ்ர்
இதில் அடிப்படையான 4 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறத நாங்க பார்த்தோம். இப்ப இதில் உள்ளது நீங்க வாசிச்சா டன்னு போடுங்க. வாசி முடிஞ்சு டன்னு போடுங்க. நான் சொன்ன விஷயங்கள் தான். மசாலா இந்த இதுல இந்த சூரத்துல அசுரங்கிறதுல 3 வசனங்கள் இருக்குது. குர்ஆன்ல 3 சூறாக்கள் 3 வசனங்களை கொண்டது. ஒன்று சூரத்துல் அஸ்ர், இரண்டாவது சூரத்துல் கௌசர், மூன்றாவது சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் அஸ்ர்லயே 3 வசனம் தான், சூரத்துல் கௌசர்லயே 3 வசனம், சூரத்துல் நஸ்ர்லயும் 3 வசனம். ஏல அந்த சூறாவுடைய பேரை பாருங்க, அஸ்ர், கௌசர், நஸ்ர் எவ்வளவு அழகா வந்திருக்குது. அது 3 சூறாக்கள், அது 3 வசனங்கள், எவ்வளவு ஒரு அழகா இருக்குது. சரி, ஆனா இந்த சூறாவோட அடிப்படையான 2 வரிகள்ல ஒரு மனிதன் எப்படி அவன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் இங்க ஒரு இரத்தின சுருக்கமாக அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். இங்க சொல்லியிருக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தாலா அவனுடைய படைப்பினங்களுக்கு இந்த இந்த சூரத்துல அஸ்ரை மாத்திரம் இறக்கி வைத்திருந்தாலும் அது போதுமானது என்று சொல்வார்கள். ஏன்னா அனைத்து விடங்களை உள்ளடக்கிய ஒரு சூறா இது. அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சூறா. சரி, வாசிட்டீங்க, அடுத்தது போவோம். இதன் முக்கிய நோக்கம் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் நேரத்தின் மதிப்பு என்ன என்பதை விளக்கி அதை நல்ல செயல்களில் பயன்படுத்த வேண்டியதை காட்டுகிறது. அருளப்பட்ட காரணம் என்ன? இது மக்காவில் இறங்கிய சூறாவாகும். இதன் இறங்கியதற்கான குறிப்பிட்ட காரணம் அல்லது இதன் சில வசனங்களுக்கு தனிப்பட்ட காரணங்கள் குறிப்பிடப்படவில்லை. அதாவது சில வசனங்களுக்காக இறக்கப்பட்ட காரணங்கள் இருக்கும், அல்லது சில அத்தியாயங்கள் இறங்குவதற்கான சில காரணங்கள் இருக்கும். அப்ப இந்த சூரா அஸ்ரை பொறுத்தவரையில இதுக்கு சரியான ஆதாரங்கள் எதுக்குமே கிடையாது. ஆஹ் சரி, இதுல சிறப்பு சம்பந்தமாக பார்த்தாலும் அப்படி இந்த சூறாவுக்கு கண்டு குறிப்பாக இது சிறப்புகள் இருக்கிறான்னு கேட்டா உறுதியாக்கப்பட்ட எந்த செய்தியும் கிடையாது. சரி, பொதுவாக குர்ஆனிலே உள்ள சூறாவுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் என்றிருந்தா அதை நம்ம எங்கிருந்து எடுக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான செய்தியிலிருந்து எடுக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு மறைமுகமான செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். மறைமுகமான செய்தியை யாரு சொல்ல வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதனை சொல்ல வேண்டும் பெரும்பாலும். அதே மாதிரி குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹுக்கும் அது. குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு தீர்வு ஒன்று, அதனை எங்களால் செய்ய முடியாது. எனவே அது சரியான முறையிலே அது சரிப்பட்டிருந்தால் தான் நமக்கு அதனை ஏற்றுக்கொள்ளலாம், அதனை சொல்ல வேண்டும். இதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் முழுமையாக குர்ஆனுடைய விடயத்தில் தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் நிறைய இருக்குது. சிறப்புகள் சம்பந்தமாக மலிந்து போயிருக்கிறது. இதிலே மிக எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். எப்படி அது வரும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள். இது மிக ஆபத்தானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒன்றாக மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாத ஒன்றை சொல்வது மிகவும் அது ஆபத்தான ஒன்று. அவர்கள் தூய்மையானவர்கள். அவர்கள் மீது எங்கள் வாயிலிருந்து எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய விடயங்களோ அல்லது பொய்யான விடயங்களோ அல்லது இட்டுக்கட்டப்பட்டான விஷயங்களோ வரக்கூடாது. ஹராம் அது. எனவே அவர்களை முழுமையாக பாதுகாப்பது, அப்படியா இட்டுக்கட்டுகள் இருந்து பாதுகாப்பு எங்களுடைய கட்டாய கடமை என்ற ஒரு பொறுப்புணர்வோடு இந்த விஷயங்களில் நடந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம அடுத்ததுக்கு போவோம். இந்த சூறாவுக்கு அதன் முன்னுள்ள சூறாவுக்கும் உள்ள தொடர்பு இதுக்கு நம்ம அரபுல முனாசபா என்று சொல்வோம். தமிழிலே ஆஹ் தமிழ் மொழியிலே இதுக்கு ஊக இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஊக இடைவெளி என்று என்ன பார்க்குற நேரம் புரியாது, ஆனா ஏதோ ஒரு தொடர்புக்குள்ள இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்க்குற நேரம் அப்படி ஒரு கனெக்ஷன் அதுல இருக்கும். அப்படி ஒரு கனெக்ஷன் அதுல இருக்கும். ஒவ்வொரு சூறாக்கு மத்தியில முன்ன உள்ள பார்த்துட்டு வாரோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு இதுகளே பார்த்து கொண்டு போவோம்.
இப்ப முன்னா உள்ள சூரா என்ன? சூரத்து தக்காசுர். சூரத்து தக்காசுர் எதை பத்தி பேசுது? சூரத்து தக்காசுர் எதை பத்தி பேசுது? சூரத் தக்காசுர் முழுமையாக பேசுது என்னென்றால், மனிதர்கள் அவன் வெறும் துனியாவிலே அவனுடைய வாழ்க்கையை கழிச்சிருப்பான். துனியாலேயே அவனோட முழு வாழ்வையும் கழித்திருப்பான். அப்படியானவர்களுடைய நிலைமையை அந்த சூரா கௌசர் என்ன செய்யுது? சுட்டி காட்டி பேசுது. ஆனா சூரா அசுர் நேரத்துடைய மதிப்பை பேசி அதிலே நேரத்தை அதிலே கழிக்காதவர்கள் நஷ்டத்தில், நல்லமல் கழிக்காதவர்கள் நஷ்டத்திலேயும் நல்ல முறையில் அதை பயன்படுத்தினவர்கள் வெற்றியாளர்கள் என்ற விஷயத்த சூரத்துல் அஸ்ர் பேசுது, எச்சரிக்குது. உங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கை இது ஒரு அமானிதம், உங்களுக்கு எடுக்கப்பட்ட இந்த நேரம் இது அமானிதம் என்ற இந்த சூரத்துல் அஸ்ர் பேசுது. ஹை, அடுத்ததுக்கு போவோம். இதுல சுருக்கமான விளக்கம் இங்க போடப்பட்டிருக்குது, வாசிட்டு டன்னு போடுங்க. அல்லாஹ் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு சூரா. காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமாக சொல்லி கூறுகிறான். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் இழப்பிலும் நாசத்திலும் இருக்கிறான். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்களும் நல்ல செயல்களை செய்வோரும் ஒருவருக்கொருவர் இஸ்லாமின் மார்க்கத்தை பின்பற்றுமாறு அறிவுறுத்துவோரும் அதில் பொறுமையுடன் உறுதியாக நிலைத்திருக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்துவோரும் மட்டும் அதிலிருந்து விலக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒரு ஞாபகம் வருது எனக்கு. இப்னு சஅத் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அதாவது அம்ர் இப்னு மைமூன் அவர்கள் சொல்றாங்களாம், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை இருக்கும் பொழுது குத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நானும் அந்த இடத்தில் இருந்தேன். அப்ப எங்களுக்கு அடுத்த கட்டமாக தொழுவிச்சது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தான் முன்கை தொழுவித்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர்கள் 2 சூறாக்களை, சின்ன சூறாக்களை ஓதின. ஃபஜ்ர்லே ஃபஜ்ருடைய தொழுகையாக இருந்தது. 2 சின்ன சூறாக்களை ஓதினார்கள். அதில் முதலாவது சூரா சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் அஸ்ர். இரண்டாவது சூரா சூரத்துன் நஸ்ர், சூரத்து அன் நஸ்ர். நீங்க இந்த 2 சூறாக்களை வைத்து பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஒரு தொடர்பு அதில் உங்களுக்கு காணப்படும். முழுமையான சூரா அஸ்ர் அது காலத்துடைய பெருமதி, அதுல அது முழுமையாக பயன்படுத்துற சம்பந்தமாக முழுமையா பேசப்பட்டிருக்கிறது. சூரா அன் நஸ்ர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி, இந்த இஸ்லாத்துக்கு கிடைத்த இந்த வெற்றி சம்பந்தமாக பேசப்படுது. அது நாம் அதுக்கான வெற்றி கிடைப்பதற்கான காரணம் சூரா அஸ்ர்ல இருக்கிறது. இந்த சூரா நஸ்ர்லே அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை பத்தி பேசுகிறான். அந்த வெற்றி பெறுவதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா சூரா அஸ்ர்ல என்ன செய்யறான்? பேசுகிறான். காலத்தை பெருமதியாக கழித்தவர்கள் அந்த சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பின்னால் இருந்த சஹாபாக்கள். இப்ப நம்ம சூராவுடைய அர்த்தங்களை பார்ப்போம். சொற்களுக்கான அர்த்தம் பாருங்க. வல்ல அசர், காலத்து மீது சத்தியமாக. அந்த வாவுக்கு அர்த்தம் என்னவென்றால் நான் சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தம். வாவுக்கு என்ன அர்த்தம்? நான் சத்தியம் செய்கிறேன். அப்ப அந்த வாவுக்கு பின்னால வரக்கூடிய அல் அசர், அது போல பல வஷம்ஸ் வல்லை நிறைய பின்னால சூறாக்கள் வர நேரங்கள் இன்ஷா பார்ப்போம். அது மீது சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தம். இன்னல் இன்சான் என்றால் நிச்சயமாக மனிதன், நிச்சயமா ஒவ்வொரு மனிதன் என்று வரும். அந்த ஒவ்வொரு மனிதனும் லஃபி ஹுசர், கஷ்டத்தில் தான் இருக்கிறான், நஷ்டத்தில் தான் இருக்கிறான். கஷ்டம் கூட நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று வரும். இல்லா என்றால் தவிர, அல்லது நாம் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர, வஅமிலு அஸ்ஸாலிஹாத் நற்செயல்கள் செய்தவர்களை தவிர, வதவாசௌ இன்னும் உபதேசித்துக் கொண்டவர், பில் ஹக்கி உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு, வதவாசௌ பிஸ்ஸபர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டவர்கள். சரி, வசனத்துடைய சுருக்கமான விளக்கத்தை செல்வோம்.
ஹரிபா வாசி பாருங்க, இதை வாசிங்க. அல்லாஹ் காலத்து மீது சத்தியமா சொல்லி கூறுகிறான். அதில் அல்லாஹ்வின் மகத்துவத்தை காட்டும் அதிசயமான சக்தியும் அடையாளங்களும் உள்ளன. நம்ம காலத்தை யோசனை பாருங்க, இரவை பாருங்க, பகலை பாருங்க, எப்படி எப்படி அத்தாட்சியில் அங்க நடக்குது. அல்லாஹ் எப்படி அதை மாத்தி கொண்டிருக்கிறான். முன்னால ஞாபகப்படுத்தியிருந்தேன், வேற மனிதருக்கு என்ன செய்ய முடியாது, வேற எந்த ஒரு மீது சத்தியம் செய்ய முடியாது, அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ண வேண்டும். அந்த விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. வாசிட்டீங்கன்னா டன்னு போடுங்க, அடுத்த பக்கத்து போகலாம். சரி, அடுத்தது போவோம். இதை வாசிங்க. ஆனா அல்லாஹ்வை நம்பி நல்ல செயல்களை செய்பவர்கள், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பற்றி கடைபிடிக்குமாறு அறிவுறுத்துபவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி அதில் பொறுமையாக நிலைத்திருக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்துவர்களும் மட்டும் அதிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இதுக்கு நாங்க முன்னோடியாக எங்களுடைய சஹாபாக்கள், நல்ல சாலிஹீங்கள், ஐமாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அவர்கள் எப்படி அவங்களோட வாழ்க்கையை கழித்தாங்க. இந்த யோசனை பாருங்க, ஈமாண்ட விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், அமலுடைய விஷயத்துல எப்படி இருக்கிறோம், மற்றவங்களுக்கு நல்லதை செய்யறத செய்ய சொல்லுமாறு சொல்லுகின்ற தாவாவுடைய விஷயத்துல எப்படி இருக்கிறோம், பொறுமையுடைய விஷயத்த நாம எப்படி இருக்கிறோம்ன்றத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிட்டா இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர்ல நாங்களும் சேர்ந்துடுவோம். ஏதாவது ஒன்றுல குறைபாடு எங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக நாங்களும் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர்ன்ற வசனத்துக்குள்ள வந்துடுவோம். நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும், பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சொல்லப்பட்ட விடயங்கள் தெளிவா இருந்திருக்கும் அப்படி என்று நம்புறேன். கட்டாயம் எல்லாத்துக்கும் அடிப்படை சபர். நீங்க ஒரு கல்வி ஒரு 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 பாடத்தை படிக்கிறதா இருந்தால் அதுக்கு பொறுமை தேவை. இங்க வாரீங்க, படிக்கிறீங்க, இதுக்கு பொறுமை அடிப்படை. இதுக்காக அல்லாஹ் கிட்ட அதிகமாக என்ன செய்யுங்க, துவா கேளுங்க. பொறுமை, சிலவங்க சொல்லுவாங்க பொறுமைக்கு துவா கேட்க வானம்னு சொல்லி. இபாதத்துல பொறுமையா இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு துவா கேட்கணும். யாரெல்லாம் இந்த இபாத் செய்யறதுக்கு பொறுமையை தான், பொறுமையா இருந்து இபாத் செய்யறதுக்கு. குர்ஆன் ஓதுறன், ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஓதுறன், மூணு பக்கம் ஓத இயலாது, சடைய வருது, பொறுமையை தாயா. அதை பொறுமையா இருந்து ஓதுறதுக்கு அல்லாஹ் அதை எங்களோட கல்வை தீனில நல்ல அமல்கள்ல விஸ்தீரணப்படுத்தணும், விஸ்தீரணப்படுத்தணும். இது பிரதானமான முக்கியமான விடயம். சபருங்கிறது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதா. அந்த இபாதத்தை அல்லாஹ்விடம் கேட்கணும். நம்ம இபாதத்தை அல்லாஹ்விடம் கேட்கணும். அந்த பொறுமையை கேட்கறதுனூடாக அல்லாஹ்விடம் கஷ்டத்தை கேட்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக மனுஷன்ங்கிறவன் அவன் கஷ்டத்துலதான் இருக்கிறான். அவன் முழுமையா பிரச்சனையிலிருந்து நீங்கி இருக்க முடியாது. அப்ப அந்த பிரச்சனையை கடந்து செல்வதற்கு, சந்தோஷமாக கடந்து செல்வதற்கு, இலகுவா கடந்து செல்வதற்கு பெரிய ஆயுதம் தான் பொறுமைங்கிறது. அந்த பொறுமை இழந்துட்டா அந்த கஷ்டம் தலை தூக்கும். சின்ன விடயமாக இருந்தாலும் அது பெரிய விடயமாக அவனை அழிச்சு போட்டுடும். எனவே அடிப்படை பொறுமை. ஈமான்ல பொறுமை, சாலிஹான அமல்ல பொறுமை, தவால பொறுமை, எல்லாத்துலயும் பொறுமை அடிப்படை. எனவே ஒரு ஹதீஸை நான் இங்க ஞாபகப்படுத்திக் கொள்றேன், மிக முக்கியமான ஹதீஸ். நாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரு இடம் தான் சுவர்க்கம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ஒன்று இருக்குது, முஸ்லிம்ல வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி. சுவர்க்கம்ங்கிறது அது அப்படியே போர்த்தப்பட்டிருக்கிறது. இது மக்காரி, ஒரு மனசுக்கு கஷ்டமான வெறுப்பான விடயங்களை கொண்டுதான் அது அப்படியே போர்த்தப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன, அமல் செய்கின்ற பொழுதோ சாலிஹ் ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் அதுல இருக்கும், அதனால போர்த்தப்பட்டிருக்குது. அப்ப அதை நம்ம கலட்டி எடுத்து என்ன செய்யணும், சொர்க்கத்துல நுழையணும். வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத். நரகம்ங்கிறது இன்பமான மன இச்சைகளினாலதான் அது போர்த்தப்பட்டிருக்குது.
அது அப்படியே சூழ்த்தப்பட்டிருக்கிறது. அதனால வந்து மனசுக்கு வரக்கூடிய இன்பங்களுக்கு கட்டுப்படாம அது கட்டுப்படுத்த பழகணும். இது ரமதான் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் மனசுக்கு கட்டுப்படுத்தி பழகிறதுக்கு. ஜிஹாது நஃப்ஸ், நம்ம கல்போட ஜிஹாத் செய்யணும். ஒரு ஒரு ஆசை வார நேரம் இல்ல செய்ய மாட்டேன். கண் அல்லடா பேமானில்லா. கண்ணர் பாவத்தை பார்க்க செல்கின்ற பொழுதோ கல்ப கட்டுப்படுத்தி பழகணும். இல்ல பார்க்க மாட்டேன் நான். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு சுவர்க்கம் தான் வேணும். எனக்கு சுவர்க்கம் தான் வேணும். எனக்கு அல்லாஹ்ட பொருத்தம் தான் வேணும். அல்லாஹ் தாலா நான் செய்யக்கூடிய இந்த மனசை கட்டுப்படுத்துகின்ற இந்த அமல் இது அல்லாஹ் தாலா கபூல் செய்து கொள்வான். எனக்கு இன்னும் இன்னும் சந்தோஷமான கண்குளிர்ச்சியான விடயங்கள் அல்லாஹ் தாலா கண்ணுக்கு காட்டுவான் என்ற ஒரு நம்பிக்கையோட அந்த பார்வையை நம்ம கட்டுப்படுத்திக்கிறணும். அல்லாஹ் தாலா ஹூர்ஈனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா சொர்க்கத்துல தரணும் இந்த ஆசையோட ஆர்வத்தோட அந்த பார்வையை கட்டுப்படுத்த பழகணும். கை ஒரு விடயத்தை சொல்லுது பாவத்தை செய்ய சொல்லி அந்த நேரங்கள்ல கல்வி சொல்லணும் செய்ய மாட்டேன். செஞ்சா இந்த கை அந்த மறுமை நாள் எனக்கு சாட்சி சொல்லிடும். சாட்சி சொல்லிடும். மறுமாஸ்தான அந்த எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய தொடைதான் என்ன செய்யும் மறுமை நாள முதலாவது சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். அப்ப பாவங்கள் நெருங்கின்ற பொழுதோ அந்த மர்மஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அவைகள் முழுமையாக அது அதை விட்டு நாம தூரமாகுவதற்கும் அதை விட்டு விலகிக் கொள்வதற்கும் அதை வெறுப்பதற்கும் அடிப்படை காரணம் எங்களுடைய கல்வி. எங்களுடைய கல்வை நம்ம கட்டுப்படுத்தி பழகிட்டோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும். பயம் வரும் கல்வில அடே என்னுடைய தொட என்ன செஞ்சிடும் மறுமையினால் எனக்கு எதிராக சாட்சி சொல்லிடுமே, என் உறுப்புகள் சாட்சி சொல்லிடும் என்ற பயம் வரும். எனவே அடிப்படை பொறுமை, அந்த பொறுமையை நீங்க அதை பழக்கணும், கல்புக்கு பழக்கணும். மனசுல வரக்கூடிய ஆசையெல்லாம் செஞ்சு செஞ்சு பழகிட்டோம்டா கட்டுப்படுத்த இல்லாம போயிடும். அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிடும். மிருகங்களுக்கும் அவருக்கும் மத்தியில வித்தியாசமே இருக்காது. அல்லாஹ் தாலா மிருகங்களுக்கும் காலத்தை கொடுத்திருக்கிறான், நேரங்களை கொடுத்திருக்கிறான். அது அதோடைய ஆசையை அப்படியே நிறைவேற்றிட்டு போகுது. அல்லாஹ் தாலா 3 விதமான படைப்புல உள்ளத்துல படைச்சிருக்கிறான். ஒன்றுக்கு அல்லாஹ் தாலா முழுக்க ஆசையை மட்டும் தான் கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு வந்து ஒரு பிரித்தறியக்கூடிய, பிரித்தறிஞ்சி விளங்கக்கூடிய எது தவறு எது கெடுதி அப்படி எதுவும் கிடையாது. அதுதான் மிருகங்கள். அடுத்தது முழுமையாகவே அவர்களுக்கு ஆசைகள் எதுவும் கிடையாது. முழுமையா போக்கஸ், முழுமையா அல்லாஹ்ட பக்கம் போக்கஸ். அல்லாஹ் எதை சொல்றோம் அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு படைப்பு அல்லாஹ் தான் படைச்சிக்க. அதான் மலக்குமார்கள். அது மலக்குமார்கள். அவங்க ஆசைகளுக்கு இல்லை. அது அவங்க அவனோட போக்கஸ்ல இருப்பாங்க. ஆனா மனிதர்களுக்கு அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்திருக்கிறான். ரெண்டையும் கொடுத்திருக்கிறான். அவன் எப்பொழுதும் அவனுடைய ஆசைகள் மிகச்சி நன்மையான விஷயங்கள் அப்படி ஈமான் குறைஞ்ச ஆசைகள் மிகச்சால் அவன் மிருகத்தை விட கேவலம் உள்ளவனாக மாறிடுவான். ஏன்னா மிருகத்துக்கு வந்து அல்லாஹ் பிரித்தறி இந்த சக்தியை கொடுக்க இல்லை, மனிதனும் கொடுத்தும் அவன் அதை பயன்படுத்த இல்லை. மிருகத்தை விட கேவலம் உள்ளவனாக மாறிடுவான். ஆனால் அவன் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில அவனுடைய கல்பை செலுத்தி அவனுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில செலவழித்தால் அவன் மலக்குமாரை விட சிறந்தவனாக மாறிடுவான். மலக்குமாரை விட சிறந்தவனாக மாறிடுவான். இதான் சுருக்கம். எனவே அல்லாஹ் தாலா அவனுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து நேரங்களை பொருத்தமான முறையில செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பப்படி செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். படத்தை முடிச்சுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.